ஆலடிப்பட்டியான் இப்போது 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் உங்கள் இனிய தருணங்களை மேலும் தித்திப்பாக்க. டெல்லியில் ரஷ்ய அதிபர் புதினை வரவேற்க நம் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாக வந்து விட்டார்கள். அந்த காட்சிகளும் நமக்கு திரையில் தெரிகிறது. அங்கே புதின் அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்க அங்கே தயார் நிலையில் அனைவரும் இருக்கிறார்கள். பிரதமர் மோடி அவர்கள் விமான நிலையம் வந்துவிட்டார் என்ற செய்தியும் வந்து கொண்டிருக்கிறது. இந்த குறிப்பிட்ட 2 நாள் விசிட்டில் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் பல்வேறு விஷயங்களை நம் இந்திய பிரதமரிடம் ஆலோசிக்க உள்ளார். அது மட்டும் இல்லை, பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு 10லிருந்து 15 ஒப்பந்தங்கள் வரை கையெழுத்தாகக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவை பொறுத்தவரை போர் முனையில் அங்கே ரஷ்ய மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள், ரஷ்ய ஆண்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ரஷ்யாவோட பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவில் வேலை செய்ய வெளிநாடுகளிலிருந்து ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். ரஷ்யாவிற்கு நட்பு நாடு என்று பார்க்கும் பொழுது இந்தியா ஒரு மிக முக்கிய நட்பு நாடு. அப்படி இருக்கும் பொழுது இந்தியர்களை அங்கே வேலையில் அமர்த்தலாம், பணிக்கு அமர்த்தலாம். இதனால் வீசாவில் நிறைய சலுகைகள் கொடுக்கலாம் என்றும் ரஷ்ய அரசு திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. அதனால் இந்தியர்களுக்கு ரஷ்யாவின் பல்வேறு துறைகளில் வேலை செய்ய இதுவும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும் என்று பேசப்படுகிறது. எனினும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக நாம் காத்திருக்க வேண்டி இருக்கும். புதின் அவர்களை பொறுத்தவரை அவருடைய ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு சொன்னால், எந்நேரம் வேண்டுமானாலும் அவர் தற்பொழுது டெல்லி விமான நிலையத்தில் வந்து தரையிறங்கலாம். அதற்கு பிறகு அங்கிருந்து அவர் பிரதமர் மோடி அவர்களுடைய இல்லத்திற்கு பயணிக்கிறார். இரவு பேருந்திற்காக ஒரே காரில் பயணிப்பாங்களா அப்படிங்கிறத நாம் பார்க்க வேண்டியிருக்கும். புட்டின் அவர்கள் எந்த ஊர் போனாலும், எந்த வெளிநாட்டு தலைவர்களாக இருக்கட்டும், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பாக இருந்தாலும், அவர் போவதற்கு முன்னாடி அவருடைய கார் விமானத்தில் போய் இறங்கிவிடும். அவரவர் கார்களில் தான் அவர்கள் பயணிப்பார்கள். பாதுகாப்பு அம்சங்கள் உச்சபட்சத்தில் இருக்கக்கூடிய கார்கள் அவை. புட்டின் அவர்களுடைய கார் என்று சொல்லும் பொழுது அது ரஷ்யாவிலேயே தயாரிக்கப்பட்ட லிமோசின் கார். அது குண்டு துளைக்காத கார், பல நவீன அம்சங்களை கொண்ட கார். ஏற்கனவே இந்தியா வந்துவிட்டது, தற்பொழுது டெல்லியில் இருக்கிறது. பாதுகாப்பு படையினரும் வந்துவிட்டார்கள், அவர்களும் டெல்லியில் இருக்கிறார்கள். ஆலடிப்பட்டியான் இப்போது 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் உங்கள் இனிய தருணங்களை மேலும் தித்திப்பாக்க.